காலையிலே தேவன் எத்தனை பேசினார்? எல்லாரும் பேசினாரா? கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவன் மத்தியில் பேச இப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. காலையில் நம்ம பார்த்தோம் லூக்கா 23-24 பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த மன்னிப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சோதிக்கப்படாதபடிக்கு நாம் 1 மணி நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொன்னதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை ஜெபம் பண்ணுறார். எத்தனை முறை ஜெபம் பண்ணுறாருங்க? 7 முறை. முதல்ல அவர் ஜெபம் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு வழி. நீங்கள் ஜெபித்தா மட்டும்தான் வெற்றி பெறவே முடியும். அதனால தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறதுல கவனமாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எதை பொறுத்து இருக்குது? தனி ஜெபம், தனி வேத வாசிப்பு, சரிங்களா? இதை பொறுத்து தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் இருக்கிறது. ஓகே, அதில் நீங்கள் சரியில்லை அப்படின்னா மற்ற எல்லாமே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறத மாறிடும். அதனால் தனி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தனி ஜெபத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிங்க லூக்கா. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டது? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபம் பண்ணும்போது தான் வெற்றி என்ன செய்து கிடைத்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியமாக யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டது? ஞானம் திறக்கப்பட்டது. தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். முதல் செக்ஷனில் கர்த்தர் எங்களோடு பேசினீர். இப்பொழுது இந்த செக்ஷனில் யெகோவா தேவனே உமது குமாரன் இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். தூய ஆவியான இந்த மேல் அசைபாடிகளோடு பேசுங்க. எங்கள் மனக்கண்கள் செவிகளை திறந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்களில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய உதவி எல்லாம் பரலோக பிதாவின் இடத்தில்தான் வருகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். என்ன பிரசன்னத்தை உணர முடியுங்க? இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் என்ன செய்யப்பட்டதான்? திறக்கப்பட்டது. அப்போ இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவதற்கு சில அசுத்தாவிகள் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த அசுத்தாவினுடைய தடைகள் விலக வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஜெபம் பண்ணதான் போட்டிருக்காரு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஏறின பொழுது ஆவியான இறங்கி வந்தால் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆனா லூக்கால நீங்க ஒவ்வொரு பகுதியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு ஜெபம் பண்ணதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் உதவியும் எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து மட்டும்தான் வருது. அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பாத்தீங்கன்னா ரெபிலித்தீமிலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கி இருக்கிறாங்க. வாசிங்க. அமலேக்கேயர் வந்து ரெபிலித்தீமிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக ஜனங்களை தெரிந்தெடுத்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியருடைய யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்து அமலேக்கியருடைய யுத்தம் பண்ணான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவன் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும்
ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய வெற்றி யாருடைய கரத்தில் இருக்கு தெரியுமா? ஊழியக்காரனுடைய கரங்களை தாங்குகிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கரங்கள் இருக்குது. அல்லேலூயா. உங்க ஊழியக்காரரோடு இணைந்து சபை கட்டப்படுவதற்கு நீங்கள் ஆரோனும் ஊரும் போல என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய கைகளை தாங்கி பிடிக்கணும், ஜெபம் பண்ணணும், உதவி செய்யணும். அல்லேலூயா. உங்க ஊழியக்காரரோடு இணைந்து நீங்க ஜெபித்து உதவி செய்கிற ஊழியக்காரர் இருக்கணும். சபை வளர்ச்சிக்கு முக்கியமான தூணாக விசுவாசிகள் ஊழியக்காரரோடு இணைந்து செயல்படணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. மேல மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்லாம் இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்கு அடையாளம். ஆனாலும் ரெவிடி தீவிலே இஸ்ரவேல் ஜனங்களோட அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்த பொழுது, ஜெபம் செய்த பொழுதுதான் கரத்திலிருந்து என்ன வந்ததுன்னா உதவி வந்தது, ஹெல்ப் வந்தது, வல்லமை வந்தது. அந்த வல்லமை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழாக யுத்தம் பண்ணின பொழுது ஜெயத்தை கொண்டு வந்தது. அவர்கள் மட்டும் நம்ம மேலதான், நம்ம தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே, நம்ம தான் அபிஷேகம் பெற்று விட்டோமே, நாம் எதற்கு யுத்தம் பண்ண வேண்டும்? தேவனை யுத்தம் பண்ணுவார் சொல்லி அமைதியா உட்கார்ந்திருந்தா அவர்கள் ஜெயத்தை பெற்றிருக்க முடியாது. நீங்க ரசிக்கப்பட்டவங்க தான், நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தான், உண்மைதான். ஆனால் நீங்க ஜெபித்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்க முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தாவிகளை மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பரம கானானை தடை பண்ணுவதற்கு அமலேக்கிய ஆவிகள் கண்டிப்பாக போராடும். நீங்க தேவனை நோக்கி முன்னேறக்கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்தாவிகளை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. என்ன உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல தனியா போய் 2 கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப ஃபைட் நடக்கும். என்ன நடக்கும்? ஃபைட் நடக்கிற கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை வலியெல்லாம் விட்டுரும். என்ன வழியெல்லாம் விட்டுரும்? நீங்கள் கையை உயர்த்தும் போது தான் தெரியும் அதனுடைய அருமை எவ்வளோ காலம் எப்படி இருக்குது அப்படின்னு. பயங்கரமான வழி இருக்கும். சுவர் மேலே வச்சு அப்படி கையை தூக்கி கொஞ்சம் நேரம் சோதனை பண்ணி ஜோம் பண்ணி பாருங்க. அங்கே யாரும் உங்களோடு கூட வானமண்டல பொல்லாத ஆவிகள் நீ முன்னேறக்கூடாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி, பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாதபடி, விசுவாசத்தில் முன்னேறக்கூடாதபடி, நீ ஜெயம் பெறக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற அமலேக்கு ஆவிகள் உன் வாழ்க்கையில தடை பண்ணி கொண்டுதான் இருக்கும். இதை நீ ஜெயிக்க வேண்டுமானால் இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. மோசேயுடைய கைகள் தளர்ந்து வச்சப்ப ஊழியக்காரங்களை கை தாங்கிக்கூடிய உடல் ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்க உங்க ஊழியக்காரருக்கு உதவி செய்யக்கூடிய விசுவாசிகளா இருக்கீங்களா, இல்ல உபத்திரவப்படக்கூடிய விசுவாசிகளா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சில விசுவாசிகள் இருக்குது, என்ன செய்வாங்கன்னா உள்ளத்துல உட்காந்து பாஸ்டுக்கு விரோதமா ஆப்போசிட்டா என்ன செய்யறது? செயல்படுவது. ஒரு நாளும் நாம் அப்படின்னு செயல்படக்கூடாது. அல்லேலூயா. குறை சொல்வது, முறுமுறுப்பது, இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உங்க ஊழியக்காரரோடு இணைந்து ஒத்துழைக்கக்கூடியவர்களா எல்லா விதத்திலும் நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவே அவர் தேவகுமாரன். தேவகுமாரனை ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் என்றால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு ஜெபம் பண்ணின பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டது. அப்போ உங்க வாழ்க்கையில அடைபட்ட வாசல்கள் திறக்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஜெபிக்கும் போது வானம் திறக்கும். 2வது நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஆவியானவர் புறாவை போல இறங்கி வரும். 3வது நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க முடியும். இன்னைக்கு அநேகர் தேவ சத்தத்தை கேட்காத ஒரு காரணம்னா தொடர்ச்சியான ஜெபங்கள் இல்லை. நீங்க ஜெபிப்பீர்கள் தேவ சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். அல்லேலூயா. 1 மணி நேரம் நீங்க தொடர்ச்சியா வழக்கமா எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களோடு பேசுவார். முதலாவது வானம் திறக்கப்படும், முதலாவது தடை மாறும், 2வது தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். தேவ பிரசன்னத்துல ஒழுங்கா நினைச்சிருக்கீங்கன்னா இந்த வேர்ட் ஆஃப் காட் தேவன் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேச ஆரம்பிப்பார். அந்த தேவ வார்த்தைக்கு ஒபே பண்ணீங்கன்னா அந்த பவர் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். என்ன வெளிப்படும்?
3 காரியம் இருக்கு. 1 தேவ பிரசன்னம், 2வது தேவனுடைய வார்த்தை, 3வது தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு அநேகர் எந்த லெவல்ல நிக்கிறாங்கன்னா தேவ பிரசன்னம் முதல் எல்லையிலே நிக்கிறாங்க. கால் நனைஞ்சா போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் நிக்கிறாங்க. அது தேவ பிரசன்னத்துக்கு கிடையாது. தேவ பிரசன்னத்தினால் நீ தேவனை ஆராதனை பண்ணலாம். உனக்கும் தேவனை ஆராதனை பண்ணுறது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அடுத்து நீ அதுல நிலைத்திருக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட பேசுவார். உன் வீட்டை குறித்து, உன்னை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து திட்டமும் தெளிவா தேவ ஆவியானவர் பேசுவார். அந்த வார்த்தைக்கு நீ செவிசாய்ப்பா என்றால் தேவனுடைய வல்லமை உன் மூலமாய் வெளிப்படும். என்ன வெளிப்படுங்க? தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படணும். என்ன வெளிப்படணும் சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள் மூலம் வல்லமை வெளிப்படல. தேவ பிரசன்னம் இருக்குது எல்லா சபைகளையும். ஆனா என்ன இல்லை அப்படின்னு கேட்டா 2வது நிலைமை கூட நிறைய பேர் வர்றதில்லை. தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்து கூட நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. இயேசு கிட்ட அன்னைக்கு தேவ ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது பிதாவாகிய தேவன் பேசுறது இயேசு கேட்டா. ஆனா சுற்றி இருக்கிறவங்க ஏதோ சவுண்டு கேட்டதுன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இந்த லெவலில் தான் என்ன செய்து இருக்குது. அநேகர் தேவ பிரசன்னத்தை உணர்றாங்க. ஆனா தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. தேவ சத்தத்துக்கு ஒபே பண்ணணும். ஒபே பண்ணீங்க அப்படின்னா வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து வல்லமைக்கு என்ன செய்தார்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இவருக்கு நான் பிரியமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் இப்ப பேசுறாரு. பேசின உடனே லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். இயேசு என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, இப்ப ஆவியானவர் தேவ வார்த்தையை பேசுறார். வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போ அப்படிங்கிற அந்த ஏவுதலை இயேசு என்ன செய்கிறார்? பெற்றுக் கொள்கிறார். உடனே அந்த வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார் சொல்லுங்க? யார் கீழ்ப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து வனாந்தரத்துல போய் 40 நாள் இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு 14ஆம் வசனம் விதமா சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். அந்த சோதனை முடிந்த பின்பு இயேசு ஆவியானுடைய பவர் என்ன வந்துருச்சுங்க? இப்ப என்ன வருது? வல்லமை வருது. அல்லேலூயா. அதுக்கடுத்து இயேசு போன இடங்கள்லாம் மிராக்கிள் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு, பிசாசு ஓடிச்சு. இயேசு தான் தேவகுமாரன்றது உலகம் என்ன செஞ்சது? கண்டுகொண்டது. பிசாசு நடுங்குச்சு. இப்ப உங்க வாழ்க்கையிலும் நீங்க முதலாவது தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கர்த்தர் என்னை நிரப்பினா, ரொம்ப சந்தோஷம். அதோட திருப்தியாக கூடாது. அடுத்து தேவன் உங்களோடு கூட அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் பேசுவா. அந்த வார்த்தைக்கு நீ செவிசாய்க்க பழகணும். அவர் சொல்லுவார், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அதை செய், இதை செய், பைபிள் அந்த பகுதியை வாசின்னு சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு நீங்க ஒழுங்கா பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுரூபப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ மறுரூப எல்லைக்குள்ள, அடுத்த எல்லைக்குள்ள, அடுத்த லெவலுக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நடத்தி போவார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த எல்லைக்குள்ள என்ன செய்யறது இல்ல, வர்றதே இல்ல. நீங்க வரணும், வந்தா தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து இந்த 3 எல்லைக்குள்ள இருந்தார். அதனால பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இந்த மாதிரி சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் எதை நிரப்பினாருங்க? நல்லா கவனிங்க. நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கூட்டம் அதிகமா இருக்குது. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் இருக்குது. இயேசு உங்க கூட தான் இருக்கார். ஆவியான் உங்களோடு தான் இருக்கிறார். அதுல எந்த வேணும் என்ன இல்ல, சந்தேகம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறது ஒரு எல்லை. அடுத்த எல்லை இருக்குது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற எல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 14 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. ரோமர் 8. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எவர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளையே நீ ரட்சிக்கப்பட்டிருக்க ரொம்ப சந்தோஷம், நீ ஆவியை நிரம்பி இருக்க ரொம்ப சந்தோஷம். அது முதல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் கர்த்தருடைய ஆவியான் உன்னோடு கூட பேசுகிற ஸ்டேஜ். ஆவியான் உன்னோடு பேசணும். ஓ பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீ என்னுடைய பிள்ளை, நீ செத்தா பரவும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் அவர் என்ன செய்வார்? தருவார். அவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட என்ன செய்ய பழகணும்? நடக்க பழகணும். நீங்க நடக்கும் பொழுதுதான் என்ன வெளிப்படும் தெரியுமா? வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நடத்தப்பட்டார். அல்லேலூயா.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆனா அந்த அனுபவம் வரணும்னா தொடர்ச்சியா ஜெபம் இருக்கணும். ஜெபத்துல நீயா ஓடிக்கிட்டு கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானுடைய சத்தம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தத்துக்கு ஒபே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீ கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பாய் என்றால் ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், இப்ப என் வல்லமை உன் மேல இறங்குதுன்னு. அன்னைக்கு இறங்கானாயிட்டு நீ வெளியே போனா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு நபருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்கிறார், நான் உன்னை அந்த எல்லைக்கு வர வைக்க விரும்புறேன், நீ மேல ஏறி வா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ இந்த அளவுக்கு இருந்தது போதும், இனி அடுத்த லெவலுக்கு மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக்கப்படுகிற எல்லைக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறா, நடத்த விரும்புகிறா. அப்படி நீங்க ஆவிக்குள்ளாகும் போது வல்லமை வெளிப்படுவது மட்டுமல்ல, உங்களுக்கு பரலோக ரகசியங்களை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நிலவரம் இருக்குங்கிறது கர்த்தர் என்ன செய்வார், காட்டுவார். ஆனா அந்த எல்லைக்குள்ள சபை வர வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையால் நிரப்பப்பட்டதுனாலதான் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது தேவ பிரசன்னம். அதுக்கடுத்து அந்த சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்த பொழுது வல்லமையினால் என்ன செய்யப்பட்டார், நிரப்பப்பட்டார். எப்ப வல்லமை வரும், தேவ வார்த்தைக்கு எந்த மனிதர் தொடர்ச்சியாக கீழ்ப்படுகிறானோ, கீழ்ப்படிந்து நடக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த கடைசி நாட்களில் தேவ ஆவியால் விரும்புகிற காரியம் பரிசுத்தனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் அந்த வல்லமை வெளிப்படாதனாலதான் உலகம் மந்திரவாதியை தேடி ஓடுது, அங்கங்க விக்கிரகங்களை தேடி ஓடுது, அங்கங்க பிசாசை தேடி ஓடுது. ஏன் கர்த்தரை தேடி வரமாட்டேங்கிறாங்க? எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஒரு வியாதி அப்படின்னா சபையே என்ன செய்யுதுன்னா அந்த டாக்டர் போ, அவர் நல்ல ஆபரேஷன் பண்ணுவான்னு அறிமுகப்படுத்துது. சபை அங்க அறிமுகப்படுத்தக்கூடாது. சபை எங்க பாஸ்டர் போ, கர்த்தர் ஜோம்னா கர்த்தர் கேன்சர் கட்டிய மறைய பண்ணுவார்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த எல்லைக்குள்ள நீங்க வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த எல்லை எப்ப வரும், நீங்க தேவ வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய பழகணும். ஜெபிக்கும் போது ஏதோ கடகடன்னு போய் ஒப்பிச்சே இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவதை எதிர்பார்க்க பழகணும். என்ன பழகணுங்க, எதிர்பார்க்க பழகணும். ஏதோ அந்நிய பாஷையில நிரம்பின ஆவியில கலி கொடுங்கன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. அடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறா, உங்கள்கிட்ட என்ன பேசுகிறா, செப்பரேட்டா என்ன பேசுறா அப்படிங்கறத கவனிக்க பழகணும். அந்த வார்த்தைக்கு நீ தொடர்ச்சியா கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுவா. வல்லமை இறங்கி விட்டால் பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் என்ன செஞ்சாரா, சுற்றி திரிந்தா. அப்ப நம்ம நன்மை செய்ய வேண்டுமானால், நாம் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அல்லேலூயா. என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கன்ஃபார்மா நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஆவியானுடைய வல்லமையை நீங்க விரும்பணும். அல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை என்ன செய்யணும், விரும்பணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியா மேல இருந்த அந்த அபிஷேகத்தை எலிசா என்ன செஞ்சார், விரும்பினார். உம்மிடத்துள்ள ஆவி வரும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணுங்க, ரெட்டிப்பாய் வேண்டும். எலிசா போல எவ்வளவு ஒரு தாகம் இருந்தது பாருங்க. அதுபோலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். என்ன கேட்டீங்க, நான் கேட்கிறவன் எவனை என்ன செய்கிறான், பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. எலிசா கேட்டார், விடாப்பிடியா கேட்டார். எப்படி கேட்டாருங்க, விடாப்பிடியா. அது ஜெபம், தொடர்ச்சியான ஜெபத்துக்கு அடையாளம். எதுக்கு அடையாளங்க, தொடர்ச்சியான. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 எல்லைகள் 4 எல்லை போவாங்க. ஆனா 3வது எல்லையில தான் பதிலே என்ன செய்வாரு, உனக்கு என்ன வேணும் என்ன செய்வார் கேட்பாரு. கேட்கும் போது 4வது எல்லையில அவர் பதில் கேட்பார். முதல் எல்லை தாண்டும் போது விட்டுருவாங்க, அடுத்த எல்லைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இப்பதான் யார் கேட்கிறா, எலியா கேட்கிறார். எலியா கேட்கும் போது எலிசா என்ன செஞ்சார் தெரியுமா, உண்மை நான் விட மாட்டேன் என்ன செஞ்சார், விடாம. அது எதை காட்டுது அப்படின்னா விசுவாசத்தோடு தொடர்ச்சியாக ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து கேட்டால் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை, கேட்கறது
கிடையாது. எலிசா வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ தீர்க்கதரிசி குறிப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசி குறிப்பெல்லாம் உங்க ஊழியக்காரன் எடுத்துட்டு போயிருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், மாயம் மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குண்டியில கட்ட இருந்தார். பாத்தீங்களா, அவங்க எல்லாம் யாராவது எலியாவின் மேல அபிஷேகம் நமக்கு வேணும் கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனா யார் தான் கேட்டது? எலிசா தான் கேட்டார். அப்ப நம்ம கேட்டாதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? அபிஷேகத்தை தருவார். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாரு. கேட்கணும். அல்லேலூயா. சரி, முதலாவதாக இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஜெபம் பண்ணினார். இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து எப்ப ஜெபம் பண்ணார் தெரியுமா? தினமும் அதிகாலையில வனாந்தரத்துல போய் இயேசு ஜெபம் பண்ணார். தினமும் அதிகாலையில எத்தனை தெரியுமா? காலையில 3 to 6. எத்தனை மணிங்க? 3 to அதிகாலையில் அவரும் வனாந்தரத்திலே தனித்து போய் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணி கொண்டார். தனித்து ஜெபம் பண்ற அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தனி ஜெபம் தான் வல்லமையை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்துல நாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா விழுந்து போன ஆதாமுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எந்த சுபாவம்? விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம். இன்னொன்னு, சாத்தானுடைய ஆளுகை, ஈவில் ஸ்பிரிட். இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி சபையை மேற்கொள்ள முடியாது. ஆதாமுடைய சுபாவம் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேகர் அதில் சிக்குண்டு தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். விழுந்து போன சுபாவம், கீழ்ப்படியாமை சுபாவம், முரட்டாட்ட சுபாவம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்றுதாங்க. ரட்சிக்கப்பட்டது தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நிகழ்காலத்துல நாம் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. விழுந்து போன ஆதாமுடைய சுபாவத்தை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீ ஜெபிக்கணும் 1 மணி நேரம் ஆகுது. அதுபோல சாத்தான் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீ சாத்தானை ஜெயிக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரமாவது நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் வல்லமை வெளிப்படும். ஜெபிக்கும் போதுதான் வானம் திறக்கப்படும். ஜெபிக்கும் போதுதான் தேவனோடு பேசுவார். ஜெபிக்கும் போதுதான் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கல அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல் எல்லையில நிக்கிறத நிப்பாட்டிருங்க. 2வது எல்லை கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு உபே பண்ணணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. 3ஆவதாக இயேசு கிறிஸ்து எப்ப ஜெபம் பண்ணார் தெரியுமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். எப்ப ஜெபம் பண்ணாருங்க? இரவு ஜெபம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப 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 அவசியமானது. சபைகள்ல முழுரவு ஜெபம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லது. நைட்டு நேரங்களில் தேவ பிள்ளைகள் போராடி நம்ம என்ன செய்ய பழகணும்? ஜெபிக்க பழகணும். அந்நாட்கள் அவர் ஜெபம் பண்ணபடி ஒரு மலையின் மேல் ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செஞ்சாராம்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இரவு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. 4ஆவதாக இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க இந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் இருக்குது. நான் விளக்கம் கொடுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, சரிதானே? அதனால இயேசு ஜெபம் பண்ணது மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு ஜெபத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, சரிதானா? ஆமா, அதை எடுத்தோம்னா அது பெரிய டாபிக்ல போயிடும். ஓகே. அடுத்து 4ஆவதாக இயேசு கிறிஸ்து எப்ப ஜெபம் பண்ணார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் தமது சீசர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களோடு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். தனி ஜெபம் ரொம்ப அவசியம். அதே வேளை நம்ம குழு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். தானியலுடைய வெற்றியின் ரகசியமும் தானியல் தனியாகவும் ஜெபம் பண்ணா அவனுக்கு ஒரு டீம் என்ன செஞ்சது? ஃப்ரெண்ட்ஸுகளோடு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணா. நம்முடைய வாழ்க்கையில தனியாகவும் ஜெபிக்கணும். அதே வேளை நமக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு என்ன செய்யணும்? சேர்ந்து ஜெபிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 5ஆவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் என்ன செஞ்சதாங்க? நல்லா கவனிக்கணும். நம்ம ஜெபிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா மகிமையின் மேல் மகிமை. அல்லேலூயா.
ஆனா நம்ம ஆட்களுக்கு ஜோம் பண்ண கழுத தேய்ச்சி என்ன ஆகிட்டு கட்டர் இது கொடுமையா தெரியல. ஏசு ஜெபம் பண்ண என்ன செஞ்சாரு? உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். சிலர் உடனே ஆவியில நிரப்பப்படுவாங்க, சிலர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆவியில நிரம்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏசு ஜெபம் பண்ண உடனே மறுரூபமாயிட்டாரு. அந்த மகிமை அவர் என்ன செஞ்சது? அப்ப அவருடைய வாழ்க்கையில தேவனோடு கூட நெருங்கி பழகுற அனுபவம் அதிகமா இருந்துச்சு. நம்ம யாரோடு நெருங்கி அதிகமா பழகுறோம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம் தான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா உங்க முக ரூபம் என்ன செய்யும்? மறுரூபம் ஆகும். அல்லேலூயா. ஆமா, அப்படி மாறுற அளவுக்கு என்ன செய்யுங்க? ஜெபத்துக்குள்ள வாங்க. அடுத்து 6வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அப்ப பாருங்க, அதுக்கடுத்து சீசர் வந்து ஜெபிக்கும்படி இயேசு கற்றுத் தரதை பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அவர் சீசர்களுக்கு ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். நம்ம ஜெபிச்சாதான் மற்றவங்களை ஜெபிக்கும்படி என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, 7வது கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபம் பண்ணார். எங்க ஜெபம் பண்றாரு? கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 இருந்து 44 வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம் அடங்கி இருக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எபிரேயர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 4, 5 வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல 4, 5 வாசிங்க. சிஸ்டர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்கள் எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. எதற்காக? மரணத்தினின்று ரட்சிக்கப்பட. எதிரென்று ரட்சிக்கப்பட? ஆவிக்குரிய மரணம் நமக்கு வரக்கூடாதுன்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப. இல்லைன்னா ஆவிக்குரிய டெத்து நிறைய பேருக்கு என்ன செஞ்சிடும்? நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜெபத்தை கொஞ்சம் அசால்ட் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் ஜெபத்தை அசால்ட் பண்ணீங்கன்னா திடீர்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட் ஆகிடும். அடுத்து ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க வெளியே சபைக்கு வெளியே தான் வருவீங்க, நீங்க காணிக்க கொடுப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, இங்கே ஆவி நிரப்பது போல இருக்கும். ஆனா உன் தனி ஜெபம் ஒழுங்கா ரெகுலரான வழக்கானமான ஜெபம் இல்லை அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கிறது போல இருக்கும். திடீர்னு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆக்சிடென்ட் ஆகிடும். என்ன ஆகிப்போம்? தனி ஜெபம் ரொம்ப 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 அவசியம். மறந்துடாதீங்க. ஜெபத்தை அசால்ட்டா எடுக்காதீங்க. ஜெபத்துல பேதுரு தூங்கினான். யார் தூங்கினா? அதனால என்னையா நடந்துச்சு? இயேசுவை மறுதளிச்சுட்டான். 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுடைய பிரசன்னத்தோடு இருந்தவன், இயேசுடைய வல்லமையை பார்த்தவன், எல்லாம் பார்த்தது உண்மைதான். ஆனா ஜெபத்துல ஒரு நாள் தூங்கினா பாருங்க, இயேசுவை மறுதளிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதே போல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஜெபத்துல தூங்குறாரு. யார் தூங்குறாரு? ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தின பொழுது அவனுக்கு கனவு திரை உண்டாயிற்று அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி தூங்கின உடனே என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், சந்ததி 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருப்பாங்களா அப்படின்ட்டு. எத்தனை வருஷம்? நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்றதை நீங்க அசால்ட்டா விட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ள போயிருவாங்க. நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் பாவத்துக்குள்ள போயிருவாங்க. ஜெபத்தை நிறைய பேர் விளையாட்டா நினைக்காங்க. ஒரு நாள் தான் 5 மணிக்கு எந்திரிக்கல, ஒரு நாள் எந்திரிக்காத உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு?
ஜெபத்தை அசால்ட்டா நினைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ற நீங்க ஜெபிக்க தவறுகிற ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஜெயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு வினாடியும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? ஆபிரகாம் கொஞ்சம் தான் அசந்தான். பலி செலுத்துற நேரத்துல ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல எத்தனை வருஷம்? 400 வருஷம் அவங்கள அடிமையா போயிருவாங்க அப்படின்னா யோசித்து பாருங்களேன். ஒரு சந்ததி என்ன செஞ்சு போச்சு? அடிமையாகி போச்சு. சிம்சோன் யார் மடியில? தெரியலார் மடியில தூங்குனா என்ன ஆச்சு? மொட்டபாசா மாறி குருடனா மாறிட்டான். ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்களை சாத்தான் குருடாக்கிடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் போயிடும். என்ன போயிடும்? இப்ப வெத்து வேட்டு மட்டும்தான் வரும். நான் எப்பொழுதும் போல எந்திரிப்பேன் அப்படின்னு. எப்பொழுதும் போல எந்திரிச்சா கண்ணு தலையில அபிஷேகம் போயிருங்க. அபிஷேகத்தை காத்துக்கணும். இதை காத்துக்கணும். அதனால தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில ஜெபத்தை அசால்ட்டா என்ன செஞ்சிடாதீங்க, எண்ணிடாதீங்க. கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. அதனால ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார்.